எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்களா? ஓ, இவங்க பேர் என்னன்னு கேக்குறீங்களா? இவங்க பேர் தான் சான். சான் ஹாய் சார் எல்லாருக்கும். ஹாய் फ्रेंड्स, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே சான், என்ன இன்னைக்கு புதுசா இந்த பக்கம்? இவ்வளவு நாள் எங்க போயிருந்தீங்க? அக்கா, அது வந்து நான் டெய்லி வீடியோஸ் பார்த்தனா, அதனால இங்க வர முடியலக்கா. இன்னைக்கு நம்ம பசங்களுக்கு சொல்லி தரலாமா? சூப்பர் சூப்பர். டெய்லி விபிஎஸ் பாப்பியா? டெய்லி நான் பாப்பேன்க்கா வீடியோஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து. ஓகே, எல்லார்கிட்டயும் அன்பா இருக்கணும். விபிஎஸ்ல சொல்லி கொடுத்ததெல்லாம் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குக்கா. ஆமா, இன்னைக்கு கரெக்ட்டா? கரெக்ட். சரி, ஆமா இன்னைக்கு என்ன டே? இன்னைக்கு சாட்டர்டேக்கா. அது அக்காக்கு தெரியாதா? இன்னைக்கு விபிஎஸ்ல என்ன டே? அது ஃபைனல் டேக்கா இன்னைக்கு. ஓ, நீ சோகமா இருக்கியா? ஆமாக்கா, ரொம்ப மிஸ் பண்ணுவேன்க்கா வீடியோஸ். ஆமா, நான் கூட விபிஎஸ் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் குட்டீஸ். உங்க எல்லாரையும் பார்க்காம ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா ஒரு குட் நியூஸ் சொல்லட்டுமா சான்? சொல்லுங்கக்கா. லாக்டவுன் முடிஞ்சதும் நம்ம எல்லாரும் ஃபர்ஸ்ட் சர்ச்ல மீட் பண்ணலாம், ஓகேவா? ஐயா, சூப்பர் சூப்பர் சூப்பர். அதனால லாக்டவுன் முடிஞ்சு சீக்கிரமா மீட் பண்ணலாம், ஓகேவா? ஓகே. ஆமா, நம்ம கண்ட்ரி பேர் என்ன தெரியுமா? நம்ம கண்ட்ரி வந்து நம்ம கண்ட்ரிக்கா. ஏய், நம்ம கண்ட்ரியோட பேர் என்ன? தமிழ்நாடு. தமிழ்நாடுவா சான்? அது ஸ்டேட். கண்ட்ரி பேர் என்ன? நம்ம கண்ட்ரி வந்து கரெக்ட். அவங்க சொல்றாங்க பாருங்க, இந்தியா தான் நம்ம கண்ட்ரி. கரெக்ட் குட்டி, சூப்பரா சொல்லி கொடுத்துட்டீங்க. இந்தியா தான் கண்ட்ரில. இந்தியா உனக்கு பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும்க்கா. தோனி எல்லாம் சூப்பரா சிக்ஸ்லாம் அடிப்பாருக்கா இந்தியாக்கு. அப்படியா? ஓ, நீ கிரிக்கெட் நல்லா பாப்பியா? ஆமாக்கா, ரொம்ப பிடிக்கும்க்கா கிரிக்கெட். ஓகே ஓகே, சரி. நம்ம இனிமே நம்மளோட தேசத்துக்காக என்ன பண்ணணும்? ஜோம் பண்ணணும். அது மட்டும் இல்ல, நம்ம தேசத்தை ரொம்ப நேசிக்கணும். எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்கல்ல, அவங்களுக்காக இனிமே என்ன பண்ணணும்? டெய்லி ஜோம் பண்ணணும், ஓகேவா சான்? கண்டிப்பாக்கா, டெய்லி ஜோம் பண்ணுவேன்க்கா. ஓகே குட்டீஸ், நீங்களும் இன்னைக்கு அதை பத்தி தான் படிக்க போறீங்க. அதை பத்தின பைபிள் ஸ்டோரி, ஆக்ஷன் சாங், அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ்லாம் இருக்கு. டாம் கூட உங்ககிட்ட பேசுறதுக்கு வெயிட் பண்றாங்க. ஓகே குட்டி, அக்கா வந்து என்ன பண்றாங்க? எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்றேன். நமக்கு லாக்டவுன் முடிஞ்சது சர்ச்ல மீட் பண்ணலாம், ஓகேவா சான்? ஓகே, பை. ஹலோ குட்டீஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். என்னாச்சு சிண்டு, ரொம்ப சேடா இருக்க மாதிரி இருக்கு? விபிஎஸ் முடிய போகுதுல. ஆமால. சரி, என்ன கண்ணாடி எல்லாம் போட்டிருக்க? நான் அழுவுறது யாருக்கும் தெரியக்கூடாதுல்ல. ஓ, ஏன் அழுவுற? இதுக்கப்புறம் யாரையும் பார்க்க முடியாது, யார்கிட்ட பேச முடியாதுல்ல, அதான். ஆமால. சே, ஆமா ஆமா குட்டீஸ், நாங்களும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவோம். நீங்களும் எங்களை மிஸ் பண்ணுவீங்களா? ஓகே, நம்ம சீக்கிரமா சர்ச்ல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? எல்லாரும் மீட் பண்ண போறோம். ஓகே, சரி. நீங்க என்ன தெரியுமா பண்ணணும்? டெய்லி ஜோம் பண்ணணும், டெய்லி பைபிள் வாசிக்கணும், டெய்லி தூங்க போகும்போது என்ன பண்ணணும்? ஜோம் பண்ணிட்டு தூங்கணும், எழுந்துக்கும்போது ஜோம் பண்ணணும், ஓகேவா? டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, ஓகேவா? சம்மத்தா இருக்கு. அக்கா, அவங்க யாரும் பண்ண மாட்டேன்னு சொல்றாங்க. பண்ண மாட்டேன்னு சொன்னீங்களா? சிண்டு, அவங்க பண்ணுவேன்னு சொல்றாங்க. சிண்டு, குட் பாய்ஸ் குட் கேர்ள்ஸ், ஆமா தானே குட்டீஸ்? ஓகேவா? நீங்க எல்லாரும் பேரண்ட்ஸ்க்கு என்ன பண்ணணும்னா கீழ்ப்படியணும், பேரண்ட்ஸ் சொல்ற பேச்சு கேட்கணும், ஓகேவா? உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா? அக்காங்க எல்லாம் சொல்லி கொடுத்தோம்ல 7 days, அது மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? அன்புல நிலைச்சிருக்கணும். அதே மாதிரி நம்ம ஏசப்பா கிட்ட ரொம்ப என்ன பண்ணணும்? அன்பா இருக்கணும், ஓகேவா? சரி, நம்ம அடுத்த வருஷம் பார்க்கலாம். தங்கைகள், டீச்சர்ஸ், உங்களை எல்லாரையும் இந்த நிறைவு நாள் விபிஎஸ்க்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ள இருக்கின்ற நம்முடைய தேசத்தை நேசியுங்கள், நம்முடைய நாட்டை, லவ் யுவர் நேஷன். எனவே இந்த தலைப்பின் கீழே நாம் இந்த நாளிலே கற்றுக்கொள்ள இருக்கின்ற சத்தியத்திற்கு ஆண்டவரை துதிப்போம். நாம் எல்லாரும் தலை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, எங்களுக்கு நீர் தந்த நல்ல தேசத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தேசத்தை ஆளுகை செய்த ஆட்சியாளர்களுக்காக நன்றி சொல்கிறோம். எங்களுடைய நாட்டில் தந்து வந்திருக்கின்ற எல்லா இயற்கை வளங்கள்,
இன்னும் எல்லா விதமான மேன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தகப்பனே, விசேஷமாக உண்டான மெய்தேவனாகிய உம்மை எங்கள் தேசம் முழுவதும் அறிந்து கொள்ள இந்த நாளிலே செய்யப்பட்டு வருகின்ற அருள் பணிக்காக இந்த நல்ல வேளையிலே ஜெபிக்கிறோம். தேசம் சுபிட்சமாக இருக்க வேண்டும் என்றால் நற்செய்தி பணி வளர வேண்டும். எனவே எங்கள் தேசத்திற்காக நாங்கள் நன்றி சொல்கின்ற வேளையிலே, இதை நேசிக்க முற்படுகின்ற வேளையிலே அருள் பணியை நாங்கள் நேசித்து ஆண்டவருடைய கிருபைகளையும் சிராக்கியங்களையும் பெற்று பொறுப்போடு செயல்பட எங்கள் தம்பி தங்கைகளை இவளை கற்றுக் கொடுக்க எங்களுக்கு அனுகூலம் தாரும். இந்த நாளின் அனைத்து நிகழ்விலும் உமது நாமம் உயர்த்தப்படட்டும். எல்லா கனமையும் ஒருவருக்கே தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் இந்த நாளின் VBS ஊழியங்களை ஆசீர்வதித்து உமது ஆளுகைகள் தந்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியும் எல்லாரையும் அன்போடு நான் வரவேற்கிறேன். நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. God bless you. வெரி குட். ஆமா, இன்னைக்கு என்ன டே? ஓ, ஃபைனல் டேவா? ஓகே, அத பத்தி நம்ம கணிதாக்கா சொல்லுவாங்க இப்போ. அம்மா, வாங்க போலாம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நாங்க கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். ஓகேவா? நேற்றுக்கு என்ன டே பார்த்தோம்? கலர்ஸ் டே. நேற்றுக்கு எல்லாரும் பிங்க் கலர், ப்ளூ கலர் சூப்பரா இருந்தீங்க பாக்குறதுக்கு. VBS கலர் கிளாப் பண்ணிக்கலாமா? சூப்பர். இன்னைக்கு எத்தனாவது நாள்? 7வது நாள். இன்னைக்கு என்ன டே? ஃபைனல் டே. 6 நாள் VBS முடிஞ்சிருச்சு. 6 நாள் எப்படி போச்சு உங்களுக்கு? சூப்பரா போயிடுச்சா? 6 நாள் என்னெல்லாம் கத்துக்கிட்டீங்க? மெமரி வேர்ட்ஸ், அப்புறம் ஆக்ஷன் சாங், ஸ்டோரி, மிஷனரி ஸ்டோரி, ஆக்டிவிட்டி நிறைய கத்துக்கிட்டீங்களா? சூப்பர். அப்போ நீங்க கத்துக்கிட்ட இந்த 6 நாள் கத்துக்கிட்டதையும் என்னையோட விட்டுறக்கூடாது. ஓகேவா? டெய்லி பைபிள் படிக்கணும், டெய்லி ப்ரேயர் பண்ணணும். நீங்க கத்துக்கிட்ட வசனத்தை டெய்லி உங்க ப்ரேயர்ல என்ன பண்ணணும்? சொல்லி ஜெபிக்கணும். உங்க அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணும். உங்க அம்மா அப்பா பர்மிஷன் இல்லாம வெளியே போக கூடாது. நீட்டா இருக்கணும். ஓகேவா? எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிந்து தேவனுடைய சமூகத்துல ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்? ப்ரேயர் பண்ணணும். ஓகேவா? இன்னைக்கு ஃபைனல் டே. ப்ரோக்ராமுக்கு எல்லாரும் ரெடி ஆயிட்டு இருக்கீங்களா? ஓகே. ஓகே குட்டீஸ், இன்னைக்கு உங்களுக்கு என்ன சாங்லாம் வேணும்? மேகம் ஸ்நேகம் வேணுமா? ஓ ஓ ஓ, மனம் துள்ளுதே வேணுமா? ஓகே, பாடலாமா? இல்லங்க, ஆக்ஷன் பண்ணலாம். சுற்றி வந்து அணைக்கும் ஸ்நேகம், என்னை தேடி 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 வந்து மீட்ட ஸ்நேகம். சுற்றி 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 வந்து அணைக்கும் ஸ்நேகம், என்னை தேடி 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 வந்து மீட்ட ஸ்நேகம். ஸ்நேகம் ஸ்நேகம் தெய்வ ஸ்நேகம், ஸ்நேகம் தெய்வ ஸ்நேகம், ஸ்நேகம் தெய்வ ஸ்நேகம். துளி கூட என்னை மறைக்காமல் காட்டும் ஒரு கண்
உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்க போறேன். ரெடியா இருக்கீங்களா? நான் ரெடியான்னு கேட்டா நீங்க என்ன சொல்லணும்? எஸ் எஸ் ரெடி. ரெடியா? எஸ் எஸ் ரெடி. ஓகே. VBS தீம் நேம் என்ன? அன்பிலே நிலைத்திருங்கள். பைபிள்ல எங்க இருக்குது? யோவான் 15:9. சூப்பர். இரண்டாவது நாள் தலைப்பு என்னது? God's love. தேவனிடத்தில் அன்பாயிருங்கள். மூன்றாவது நாள் தலைப்பு லவ் யுவர் ஃபேமிலி. குடும்பத்தின் மேல் அன்பாயிருங்கள். நான்காவது நாள் லவ் யுவர் சர்ச். திருச்சபையின் மேல் அன்பாயிருங்கள். ஐந்தாவது நாள் லவ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். நண்பர்களிடத்தில் அன்பாயிருங்கள். ஆறாவது நாள் லவ் யுவர் நெய்பர்ஸ். அயலாரிடத்தில் அன்பாயிருங்கள். இந்த நாள் தலைப்பு பார்க்கலாமா? லவ் யுவர் நேஷன். தேசத்தின் மேல் அன்பாயிருங்கள். எப்படி தேசத்தின் மேல் அன்பாயிருக்கிறதுன்னு கேக்குறீங்களா? இந்த நாட்களில தேசத்துல ஒரு வைரஸ் வந்திருக்கு, எல்லாருக்கும் தெரியும்ல. இந்த வைரஸ் நம்ம தேசத்துல இனி யாரையும் தாக்க கூடாது அப்படின்னு நீங்க முழங்கால் படி போட்டு என்ன பண்ணணும்? பிரேயர் பண்ணணும். நீங்க ஜெபிச்சா ஏசப்பா கேட்பாங்க. ஏசப்பா சொல்றாங்க, கவிஞனையும் பழிக்காரனையும் அடக்கி போட குழந்தைகள் பாலகர் வாயினால் பெல்லன் உண்டு பண்ணுகிறார். அப்ப ஏசப்பா உங்களுக்கு பெல்லன் உண்டு பண்ணுகிறார். அப்போ நீங்க என்ன கேட்டாலும் ஏசப்பா என்ன பண்ணுவாங்க? உங்க ஜெபத்தின்படி நம்ம தேசத்துக்கு விடுதலை தருவாங்க. ஓகேவா? தேசத்துல பாருங்களேன், எவ்வளவு சின்ன பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. உங்க ஸ்கூல்ல உங்க கிளாஸ்ல படிக்கிற பிள்ளைங்களுக்காக நீங்க ஜெபிக்கலாம். உங்க தெருவுல இருக்கிற பிள்ளைங்களுக்காக நீங்க ஜெபிக்கலாம். அப்போ ஏசப்பா நல்ல ஒரு மாற்றத்தை நமக்கு தருவாங்க. தேசத்துல இந்த கொள்ளை நோய் சீக்கிரமா தேசத்தை விட்டு போகும். டெய்லி ஜெபிப்பீங்களா? ஜெபிப்பீங்களா? ஓகேவா? அது மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்திற்காக ஜெபிக்கணும். அம்மா அப்பாவுக்காக நன்றி சொல்லணும். ஏசப்பாக்கு நல்ல திருச்சபையை தந்திருக்காங்க, அதுக்காக நன்றி சொல்லணும். நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தந்திருக்காங்க, அதுக்காக நன்றி சொல்லணும். நம்ம இருக்கிற இந்த தேசத்துக்காக நன்றி சொல்லணும். டெய்லி நீங்க முழங்கால் படி போட்டு இது தேவன் தந்த எல்லாத்துக்காக நன்றி சொல்லணும். அப்பதான் அவருடைய அன்புல என்ன பண்ணுவோம்? நம்ம நிலைச்சிருக்க முடியும். ஏசப்பா சொல்றாங்கல்ல, என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். அதுதானே VBS தலைப்பு. அப்ப டெய்லி நம்ம ஜெபிக்கிறப்போ அவருடைய அன்புல என்ன பண்ணுவோம்? நிலைச்சிருப்போம். ஓகேவா? எந்த சத்துரும் நம்மள தொட முடியாது. ஓகேவா? இந்த நாளின் தலைப்பு தேசத்தின் மேல் அன்பாயிருங்கள். உலக போக்கில் போவதில்லை.
நம்ம வந்து ஒரு கேம் கத்துக்க போறோம். சரிங்களா? ரெடியா இருக்கீங்களா? ஈவினிங் டைம்ல நமக்கு வீட்ல போர் அடிக்கும்ல, அப்போ காரிடார்ல எல்லாம் மாடியில இந்த மாதிரி இடத்துல நம்ம ஒரு கேம் எப்படி விளையாடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? ஓகே, இதுதான் அந்த கேம். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம ஹேண்ட்ஸ், லெக்ஸ், அப்புறம் கிராஸ் போட்டிருக்க இடத்துல வந்து நம்ம கால் கை எதுவுமே வைக்க கூடாது. கேம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? ஓகே, அக்கா வந்து அதுல கிளவுஸ் போட்டிருந்தாங்களா? சரி, நீங்களும் வீட்ல கிளவுஸ் வேணும்னு சொல்லி அடம் பிடிக்காதீங்க. உங்க வீட்ல இருந்துச்சுன்னா நீங்க போட்டுக்கோங்க. அப்படி எல்லாம் கையில சானிடைசர் போட்டுக்கலாம், இல்ல நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணாலே போதும். ஓகேவா? அக்கா வந்து இங்க ஒரு கொரோனா ஹாட்ஸ்பாட்ல இருக்கிறதுனால நாங்க அது மாதிரி போட்டிருந்தோம். ஓகேவா? சரி, இப்போ அந்த கேம்ல நம்ம என்ன கத்துக்கிறோம்? கரெக்ட். எந்த இடத்துல நம்ம வந்து பயணம் பண்ணணும், எந்த இடத்துல வந்து நம்ம கை வைக்கணும், எந்த இடத்துல நம்ம கரெக்டா கால் வச்சு நம்ம அந்த பாயிண்ட்டுக்கு போய் ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த கேம்ல நம்ம பார்த்தோம்னா, அதே மாதிரிதான் நம்மளோட வாழ்க்கையிலயும் யார் எந்த வழியில நம்ம நடக்கணும், யார் வழியில நம்ம நடக்கணும், ஏசுவா வழியில நம்ம நடக்கணும். ஒருவேளை நமக்கு பேட் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? அவங்களோட பேச்சு கேட்டு நம்ம தவறான வழியில என்ன பண்ணிடக்கூடாது, போயிடக்கூடாது. ஏசப்பா நமக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்காங்க, எந்த வழியில நடக்கணும்னு சொல்லி கொடுத்திருக்காங்க, அந்த மாதிரி வழியில தான் நம்ம வந்து நடக்கணும். அதுதான் இந்த கேம்ல இருந்து நம்ம கத்துக்கிறோம் குட்டீஸ். ஓகேவா? நீங்களும் வீட்ல இந்த கேம் விளையாடி பாப்பீங்களா? ஓகே, பை. ஓகே குட்டீஸ், இன்னைக்கு டே மெமரி வேர்ஸ் கத்துக்கலாமா? இங்க போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இப்போ வந்து டாம்ஸ் மெமரி நம்ம இப்போ வசனம் கத்துக்க போறோம். ஓகேவா? அக்கா அக்கா எனக்கு வசனம் சொல்லி தாங்கக்கா. அக்கா சொல்லி தாங்க. ஏய் ஜாக்கி, ஏன் கத்துற? இரு நான் வசனம் சொல்லித்தரேன். இந்த மாதிரியே அங்க எல்லா குட்டீஸும் வசனம் கத்துக்க ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ஜாக்கி, நம்ம இப்போ வசனம் கத்துக்க போறோம். ஓகேவா? ஓகே. இன்னைக்கு நம்ம படிக்க போற வசனம் பைபிள்ல எந்த பிளேஸ்ல இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். ஓகே குட்டீஸ், ஜாக்கி நான் சொல்றேன், அதை திரும்பி சொல்லு. சரியா? உபாகமம் 8:7. உபாகமம் 8:7. ஓகே சூப்பர். நம்ம இப்ப வசனத்தை ஒரு தடவை பார்த்துடலாம். நான் ஒரு தடவை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், அப்புறம் ஜாக்கியும் நானும் சேர்ந்து சொல்றோம், அப்புறம் நீங்களும் ஜாக்கியும் சேர்ந்து ஒரு தடவை சொல்லுங்க. வசனத்தை பார்க்கலாமா? ஓகே ஓகே ஓகே. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். இதுதான் நம்ம இன்னைக்கு கத்துக்க போற வசனம். சரியா ஜாக்கி? நான் சொல்ல சொல்ல நீ எனக்கு பின்னாடியே திரும்பி வசனத்தை சொல்லு. சரியா? குட்டீஸ் எல்லாருமே கூட கூட சேர்ந்து சொல்லுவாங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். எங்க இருக்கு? ஏய் என்ன எப்படி சொல்ற? அது எங்க இருக்குன்னு நான் கேட்டேன். அது எங்க தெரியுமா இருக்கு? உபாகமம் 8:7. எல்லாரும் சொல்லுங்க. உபாகமம் 8:7. ஓகே, இப்போ ஜாக்கி சொல்ல சொல்ல நீங்க எல்லாரும் திரும்பி சொல்லுங்க. சரியா? எல்லாரும் சொல்லுவீங்களா? ஓகே சூப்பர். வாங்க போலாம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். உபாகமம் 8:7. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஜாக்கி இன்னொரு தடவை குட்டீஸ் எல்லாருக்கும் கன்ஃபியூஸ்
தான். நம்ம திரும்பி 2 பேரும் சேர்ந்து சொல்லிடலாமா? இல்ல நான் சொல்றேன், நீ திரும்பி சொல்லு. குட்டீஸும் சேர்ந்து சொல்லி நானே சொல்றேன், அப்படியே நான் சொல்லுவாங்க. அப்படியா? சரி நீயே சொல்லு. ஓகே, திருப்பி கத்துக்கலாமா? உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளிலும் உள்ள தேசம். உபாகமம் 8:7. சூப்பர் குட்டீஸ், நீங்களும் ஜாக்கி கூட சேர்ந்து சூப்பரா வசனம் கத்துக்கிட்டீங்க. சரி ஜாக்கி, எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு கிளம்பலாமா நம்ம? ஓகே, பாய். இன்னைக்கு நம்ம ஒரு பைபிள் ஸ்டோரி கேட்க போறோம். எல்லாம் ரெடியா? அப்பா ஓகே, வாங்க போலாம். ஹாய் செல்லுங்களே, வீட்ல எல்லாரும் சேஃபா இருக்கீங்களா? டெய்லி நம்ம சர்ச்ல போடுற ஆன்லைன் வீடியோஸ பாக்குறீங்களா? அதுல வசனம், பாட்டு, கிராஃப்ட், இன்னும் கதைகள்லாம் கேட்டு ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்றீங்களா? வெரி குட். இன்னைக்கு கூட ஆன்ட்டி உங்களுக்கு ஸ்டோரி சொல்றதுக்கு தான் வந்திருக்கேன். லவ் யுவர் நேஷன் அப்படின்ற தலைப்புல நம்ம இன்னைக்கு ஒரு ஸ்டோரி கேட்கலாம். சரியா? யாருக்கு ஸ்டோரி தெரியுமா? யோசேப் அண்ணன். யோசேப் அண்ணன் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? ரொம்ப கடவுளுக்கு பயந்தவங்க, பாவமே செய்ய மாட்டாங்க, பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடப்பாங்க. அப்படி காட்ஸ் ஃபியரிங் அண்ணன். யோசேப் அண்ணனுக்கு காட் ஒரு கிஃப்ட் கொடுத்திருந்தாங்க. என்ன தெரியுமா? யாருடைய கனவா இருந்தாலும் அந்த கனவுக்கு கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அது காடோட ஒரு பெரிய கிஃப்ட். அது யோசேப் அண்ணனுக்கு இருந்துச்சு. அந்த அண்ணனுடைய அப்பா பேரு யாக்கோபு. அவங்களுக்கு மொத்தம் 12 குமாரர்களும் ஒரு குமார்த்தியும் இருந்தாங்க. யோசேப் அண்ணன் அவங்கள ஒருத்தவங்க. சரியா? அப்போ அவங்க அண்ணன் மாதிரி என்ன தப்பு செய்தாலும் சரி அவங்க அப்பா கிட்ட சொல்லிடுவாங்க. அவங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடித்தமான பையன் தான் இந்த யோசேப். இவங்களுக்கு அவங்க அப்பா ரொம்ப ஸ்பெஷலா வளவர் நன்கெல்லாம் வாங்கி கொடுத்திருந்தாங்க. அதனால அவங்க சகோதரருக்கு இவங்க மேல ஒரு பொறாமை, எப்படியாவது இவனை அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு டைம் பார்த்துட்டே இருந்தாங்க. அந்த டைம்ல யோசேப் அண்ணன் சரி கொலை பண்ண வேண்டாம், அவனை வந்து என்ன செஞ்சிருவோம், நம்ம இந்த ஊருடைய துரத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எகிப்து தேசத்துக்கு போன இஸ்மவேலர் வியாபாரிங்க கிட்ட அவங்கள வித்துட்டாங்க. இந்த இஸ்மவேலர் என்ன பண்ணாங்கன்னா அவங்கள கூட்டிட்டு போய் எகிப்து தேசத்துல போத்திபார் அப்படிங்கிற ஒரு அதிபதி கிட்ட அவங்கள வித்துட்டாங்க. அவங்க அந்த இடத்துல அந்த வீட்டுல ஒரு அடிமையா வேலை செஞ்சாங்க. ஆனா கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார், அவர் காலை சுத்தி உள்ளவனாக இருந்தார் என்று ஒரு வசனம் இருக்கு. அதுபடி அவர் ரொம்ப ஞானம். அவங்க அந்த வீட்டுல இருந்து போத்திபாருக்கு அதிக ஆசீர்வாதம் இருந்துச்சு. ஆனா அந்த இடத்துலயும் அவங்களுக்கு ஒரு பெரிய சோதனை இருந்துச்சு. அந்த சோதனையில இவங்க தப்பே பண்ணல, ஆனாலும் இவங்க தப்பு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிறைச்சாலையில போட்டுட்டாங்க. இந்த சிறைச்சாலையில கூட கர்த்தர் யோசேப்போடே கூட இருந்தாங்க. அதனால அந்த சிறைச்சாலை கைதிகளுக்கு கூட இவங்க வந்து ஒரு தலைவனா இருந்தாங்க. அந்த இடத்துல ராஜா வீட்டுல வேலை செஞ்ச 2 பேர் குற்றவாளிகள் சிறைச்சாலையில இருந்தாங்க. அவங்களுக்கு 2 பேருக்கு வித்தியாசமான ஒரு கனவு வந்துச்சு. அந்த கனவை குறிச்சு அவங்களுக்கு ரொம்ப கலக்கமா இருந்துச்சு. ஆனா யோசேப் அண்ணனுக்கு ஒரு கிஃப்ட் இருந்துச்சு இல்லையா, கனவை வந்து எக்ஸ்பிளைன் பண்ற கிஃப்ட். அந்த கிஃப்ட்னால யோசேப் அண்ணன் என்ன பண்ணாங்க, 2 பேரோட கனவும் கரெக்டா விளக்க சொன்னாங்க. ஒரு அண்ணன் வந்து ராஜா அரண்மனையில திருப்பி வேலைக்கு போவாங்கணும், ஆனா ஒரு அண்ணன் என்ன செய்வாங்க, இறந்து போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரி நடந்துருச்சு. ஒரு அண்ணன் ராஜாவோட அரண்மனைக்கு திருப்பி அவங்களுடைய வேலைக்கு போயிட்டாங்க. ஆனா போகும்போது என்ன ராஜா கிட்ட சொல்லி இங்க இருந்து விடுவிக்கணும்னு யோசேப் அண்ணன் சொல்லியிருப்பாங்களா, ஆனா இந்த அண்ணன் மறந்தே போயிட்டாங்க. சரி, இப்படியே நாள் போயிட்டே இருக்கும்போது ஒரு நாள் ராஜாவுக்கு பயங்கரமான ஒரு கனவு. அந்த கனவை குறிச்சு ராஜாவுக்கு ரொம்ப பயம். அந்த கனவை யார்கிட்ட போய் கேட்டா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒவ்வொருத்தரையா கூப்பிடுறாங்க. ஆனா யாருக்குமே இந்த ராஜாவுடைய கனவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணவே தெரியல. அப்பதான் ராஜா கிட்ட வேலை செய்தாங்க இல்லையா, அந்த அண்ணனுக்கு உடனே ஞாபகம் வந்துச்சு. ராஜா கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி யோசேப்புன்னு ஒரு பையன் சிறைச்சாலையில இருக்காங்க, அவங்களுக்கு எல்லா கனவு குறித்தும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி விவரம் சொல்லுவாங்கன்னு சொன்னாங்க. அதனால உடனே ராஜா கூட்டிட்டு வர சொன்னாங்க. அப்ப யோசேப் அண்ணன் சிறைச்சாலையில இருந்து நல்லா ட்ரெஸ் பண்ணி ராஜாவுடைய முன்னாடி வந்து நின்னாங்க. அப்ப ராஜா தன்னுடைய கனவை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அது ஒரு நதியில 7 ரொம்ப குண்டா ஃபேட்டான பசு ஏறி வருது. அதுக்கு பின்னாலேயே 7 ரொம்ப ஒல்லியான பசுக்கள் ஏறி வருது. ஆனா அந்த 7 ஒல்லியான பசுக்கள் என்ன செய்யுது, அந்த குண்டா பசுக்களை பட்சித்து போட்டது. திருப்பி கொஞ்ச நேரத்துல 7 கதிர்கள் நல்ல ஃப்ரெஷ்ஷா நல்ல அழகா அது விளைஞ்சிருக்க 7 கதிர்கள்
ஒரே தாழ்ல இருந்திருக்கு. திருப்பி கொஞ்ச நேரத்துக்குள்ள ரொம்ப ஒண்ணுமே இல்ல, தீஞ்சு போன அதுல 7 கதிர்கள் இருக்கு. ஆனா இந்த 7 காஞ்ச கதிர்கள் இந்த நல்ல செழுமையான கதிர்களை பறிச்சுட்டு போட்டது. இது கண்ட உடனே ராஜாவுக்கு ரொம்ப கலக்கம். இது அப்ப இந்த கனவை ராஜா சொன்ன பொழுது யோசிப்பன, இந்த கனவு கடவுள் தான் வெளிப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரத்துல இதுக்கு அழகான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க. 7 பசுக்கள் 7 கதிர்கள் 7 வருஷங்கள். இந்த செழுமை 7 வருஷம் தேசம் செழிப்பா இருக்கும். அந்த ஒல்லியா இருக்க பசு 7 வருஷம் தேசம் ரொம்ப பஞ்சத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு ராஜா கேட்கும்போது, இந்த முழுமையான 7 வருஷங்கள்ல நம்ம தானியங்கள் எல்லாம் நல்லா சேமிச்சு வச்சு அடுத்த பஞ்சமான 7 வருஷத்துக்கு நம்ம அதை காப்பாத்தி வைத்து அந்த நாட்டுல நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஆலோசனைகளை தேசத்தின் ராஜாக்கு நம்ம இப்படி யோசிப்பன அழகா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அப்ப இதுக்காக நீங்க ஒரு அதிபதியை ஏற்படுத்துங்க அப்படின்னு சொல்லி யோசிப்பன ராஜா கிட்ட அட்வைஸ் பண்ணாங்க. அப்போ ராஜா சொன்னாங்க, இந்த நல்ல ஞானமும் அறிவும் கடவுள் தான் உனக்கு கொடுத்திருக்காங்க, அதனால இந்த பொறுப்புல நீ தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பன அந்த நாட்டோட ராஜாக்கு அடுத்த ஸ்தானத்துல கொண்டு வச்சுட்டாங்க. அந்த அண்ணன் எவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில இருக்கும் பொழுதும் எப்பவுமே தப்பு செய்யாம நல்ல மகனா ஆண்டவருக்கு பயந்து இருந்ததுனால இப்போ அண்ணனுக்கு எவ்வளவு பெரிய போஸ்ட் கிடைச்சிருக்குல்ல. ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானம், அவருடைய முத்திர மோதிரத்தை கூட கழட்டி அந்த யோசேப்பனுக்கு போட்டு, இனி யோசேப்பன் சொல்றத மட்டும்தான் இந்த எகிப்து தேசத்துல இருக்கவங்களே கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த 7 வருஷமும் அந்த அண்ணன் அந்த தேசத்துல விளைஞ்ச நல்ல நல்ல தானியங்கள் எல்லா பயிர் வகைகளையும் அண்ணன் அழகா சேர்த்து குடோன்ல நல்லா வச்சாங்க. கடவுள் நல்ல ஞானத்தை கொடுத்திருந்தாங்க. இந்த நாட்டிற்காக அந்த அண்ணன் உண்மையா உழைச்சாங்க. அதே போல அடுத்த 7 பஞ்சமான காலம் வந்துச்சு. பஞ்சமான காலத்துல தேசம் மற்ற தேசம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே பஞ்சம், பசி, அவங்க தானியமே இல்லாம ஆண்டவர் இந்த யோசேப்பன் மூலமா இந்த எகிப்து தேசத்தை ஆசீர்வதிச்சு இவங்க ரொம்ப ஞானமா செயல்பட்டதுனால இந்த அடுத்த 7 வருஷமும் இவங்களுடைய ஜனங்களுக்கு எந்த ஒரு தடையும் இல்லாதபடிக்கு இவங்களுக்கு எல்லா தானியமும் அழகா நல்லா கிடைச்சது, போதுமானதா கிடைச்சது. யோசேப்பன் எவ்வளவு ஞானமா செயல்பட்டாங்கல்ல. அவங்க வேற ஊரா இருந்தா கூட அந்த தேசத்துக்கு அவங்க ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல வந்ததுனால அந்த தேசத்தின் மீது அன்பு கொண்டு கடவுளுக்கு பயந்து தனக்கு கொடுக்கப்பட்ட பணியை ரொம்ப நேர்த்தியா செய்ததுனால அந்த தேசமே காப்பாற்றப்பட்டது. என்ன பிள்ளைங்களா, நீங்க வாழ்ற நாடு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன பேர் சொல்லுங்க? இந்தியா. ஐயா, இந்திய தேசத்துல தானே வாழறோம். இந்திய தேசத்துக்காக நீங்க டெய்லி ஜோம் பண்ணுவீங்களா? வெரி குட். உங்களுக்கு மாதிரி நீங்க ஜோம் பண்ணிக்க கூடாது, சரியா? டெய்லி நம்மளுடைய நாட்டுக்காகவும் ஜோம் பண்ணணும், நம்ம நாட்டு மேல அன்பா இருக்கணும். அப்ப நம்மளுடைய அதிகாரிகளுக்காக நம்மள ஆட்சி செய்யறவங்களுக்காக நம்ம ஜோம் பண்ணணும். அப்பதான் நம்ம எப்பவும் ஆசீர்வாதமாகவும் சமாதானமாகவும் இருக்க முடியும். இந்த கதையில நீங்க நிறைய காரியங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே செல்லுங்களே, பாய். இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ். மிஷனரி ஸ்டோரியோட எண்ட் வரப்போகுது. இனிமே நோ மோர் சஸ்பென்ஸ். ரெடியா? வாங்க போலாம். அன்பான தம்பி தங்கச்சிகளே, இந்த VBS ஃபைனல் டேல உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த ஆண்டும் கடவுள் கிருபையா நம்ம என்ன பண்ணோம், VBS என்ஜாய் பண்ணோம் இல்லையா? 7 days VBS பிரோஜனமா இருந்ததா? நிறைய ஆக்ஷன் சாங்ஸ், மெமரி வேர்ட்ஸ், நிறைய பைபிள் ஸ்டோரிலாம் கத்துக்கிட்டீங்களா? ஓகே குட்டி, சூப்பர். ஓகே, VBS ஓட தலைப்பு என்னது? அன்பிலே நிலைத்திருங்கள். அது எங்க இருக்கு? யோவான் 15:9. ஓகே, அதோட ஃபுல் வசனம் தெரியுமா? சொல்லலாமா? யார் சொல்றீங்க? எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? ஓகே. பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். ஓகே, சூப்பர். சொல்லி கிளாப் பண்ணிடலாமா? குட். ஓகே, டேயோட ஹெட்டிங் சொல்லலாமா? டேயோட ஹெட்டிங் என்னது? ஃபர்ஸ்ட் டே என்னது? காட்ஸ் லவ். சூப்பர். செகண்ட் டே, love your family. Third day, love your church. Fourth day, love your friends. ரொம்ப பிடிக்கும்ல. Fifth day, love your neighbors. ஓகே, இன்னையோட தலைப்பு என்னது? love your nation. ஓகே, எல்லாம் சூப்பரா சொல்லிட்டீங்க. அப்புறம் குட்டீஸ், இந்த VBS எல்லாம் பிடிச்சிருக்கா? ஓகே, இந்த VBS ஓட எண்டுக்கு வந்துட்டோம் நம்ம.
ஓ மிஷினரி ஸ்டோரி கேக்குறீங்களா? என்ன கேக்குறீங்க? ஓ அந்த சின்ன குட்டி பறவைக்கு என்ன ஆச்சுன்னு கேக்குறீங்களா? பாம்பு என்ன பண்ணுச்சுன்னு கேக்குறீங்களா? சரி என்ன பண்ணுச்சுன்னு பாக்கலாமா? அதே மாதிரி என்ன ஆயிடுச்சு, அந்த குட்டி பறவை அழகா சாதத்துக்கு முன்னாடி குதிச்சு குதிச்சு போச்சு. இந்த பாம்பு என்ன பண்ணுது, அந்த குட்டி பறவை அப்படியே வசப்படுத்துது. அது பக்கம் லாஸ்ட் ஆயிடுச்சு. பாம்பு வந்து என்ன பண்ணிடுச்சு, அந்த பறவைய சாப்பிடுச்சு. அப்போ சுந்தர்சிங் வந்து கடவுள் வந்து ஒரு உணர்த்தினாராம், இது மாதிரிதான் சாத்தான் என்ன பண்ணுவான், நல்ல ஒரு இனிமையான சொற்கள்னாலும் நல்ல இனிமையான காட்சினாலும் என்ன பண்ணுவான், மனிதர்களை வீழ்த்திடுவான் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் சொல்றது யார் கேட்டுட்டு இருந்தா? வின்சென்ட் கேட்டுட்டு இருந்தார்ல. அவர் கேட்டுட்டுல இவருக்கு எவ்வளவு ஞானம், இவர் எப்படி கடவுளுக்குள்ள இவ்வளவு அன்பா இருக்கிறாரு, இவ்வளவு கடவுள் வெளிப்படுத்துறாரு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஆச்சரியமா இருந்ததாம். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, 1918ஆம் ஆண்டு அவர் என்ன பண்ணாரு, எங்க வந்தாரு, நம்ம ஊர் சென்னைக்கு வந்தாரு. சென்னையில வந்து பார்க் டவுன் அப்படின்ற இடத்துல வந்து என்ன பண்ணாரு தெரியுமா, அவர் பார்க் டவுன் இடத்துல வந்து ஏசப்போட அன்பு என்ன பண்ணாரு சொன்னாரு. அங்க நிறைய பேர் வந்து என்ன பண்ணாங்க, அவரோட அந்த கூட்டத்துல கலந்து கொண்டாங்க. அவங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க. அது மாத்திரம் இல்ல, அங்க வந்து அவர் என்ன அவர் சொன்னாரு, திபெத்துல அனுபவத்தை வந்து என்ன பண்ணாரு, அங்க ஷேர் பண்ணாரு. ஒரு வாட்டி திபெத்துல இவர் ஊழியம் செய்யச்சுல என்ன ஆச்சோம், ரொம்ப குளிர்காலமா இருந்தா. அப்ப குளிர்காலம் அப்படின்னா அந்த பனி பெய்யறதுக்கு என்ன பண்ணிடணும், இவங்க அவங்க வீட்டுக்கு என்ன பண்ணணும், அந்த ஊருக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிடணுமா. இப்படிதான் அவரும் அவரோட வழிகாட்டி வந்தவரும் என்ன பண்ணாங்களாம், நடந்து போயிட்டே இருந்தாங்க. குளிர் ஜாஸ்தி ஆயிட்டே இருந்தான். இப்ப நடந்து என்ன பண்ண முடியாது, நம்ம மறிச்சிருவோம், நம்ம வேகமா ஃபாஸ்டா போனதான் என்ன பண்ண முடியும், நம்ம ஊருக்கு போய் சேர முடியும், வாங்க ஃபாஸ்டா போட சொல்லிட்டு அந்த சுந்தர்சிங்கும் அவர் கூட வந்தவர் என்ன பண்ணாங்க, ஃபாஸ்டா நடந்து போயிட்டே இருந்தாங்களா. அப்ப பார்த்த போற வழியில என்ன ஆயிடுச்சா, ஒரு தொண்டை பண்ணாரா, மயங்க விழுந்து கிடந்தாராம். உடனே சுந்தர்சிங் சொன்னாரா அந்த வழிகாட்டிக்கிட்ட, நம்ம என்ன பண்ணலாம், இவர் தூக்கிட்டு போயிடலாம், பாவம் இல்லாட்டி இங்க இருந்தா பண்ண மதிச்சிருவாரு. உடனே அது வழிகாட்டி சொன்னாராம், இவரை நம்ம தூக்கிட்டு போனா என்ன ஆயிடுவோம், நம்ம மறிச்சிருவோம், லேட் ஆயிரும் அப்படி சொல்லி சொன்னாராம். ஒன்னு அவர்ல நிக்காம என்ன பண்ணிட்டாரு, வழிகாட்டி ஃபாஸ்டா போயிட்டாராம். ஆனா சுந்தர்சிங் என்ன பண்ணாராம், இவர் அவரை தோல்ல தூக்கிக்கிட்டு நடந்து போனாராம். அப்ப நடந்து போயிட்டு இருக்குச்சுல கொஞ்ச தூரம் தள்ளி போய் பார்த்தா ஒருத்தர் மயங்கி விழுந்து கிடக்குறாராம். அது யார் தெரியுமா, இவருக்கு வழி காட்டினார்ல, அவர் மயங்கி விழுந்து கிடந்தாராம். ஆனா சுந்தர்சிங் இவர் தூக்கிட்டு போனார்ல, இவங்க 2 பேரும் வந்து விழிச்சுக்கிட்டாங்க. எப்படி தெரியுமா, 2 பேரும் இப்படி ஒன்னா போனதுனால அவங்க வெப்பம் ஜாஸ்தியாக அந்த உடம்பு உரசி வெப்பம் ஜாஸ்தி என்ன பண்ணாங்க, இவங்க 2 பேரும் பிழைச்சுக்கிட்டாங்க. இப்படியாக திபெத் அவர் எப்படி கஷ்டப்பட்டு ஊழியம் செஞ்சாரு அப்படின்னு சொன்னது அங்க இருக்கிற வாலி பிள்ளைங்கிட்ட எல்லாம் சொன்னாராம். சொன்ன உடனே அங்க இருக்கிற வாலி பிள்ளைங்க என்ன பண்ணாங்களா, நாங்க ஏசப்பாக ரத்த சாட்சியா மறிக்கிறாங்க ஆயத்தமா இருக்கும் அப்படி சொன்னாங்களா. ஆனா அதுக்கு சாது சுந்தர்சிங் சொன்னாராம், ரத்த சாட்சியா மறிக்கிறது ரொம்ப ஈஸி, ஆனா ஏசப்பாக்காக நம்ம வாழ்றது ரொம்ப கடினம் அப்படி சொல்லி சொன்னாராம். அது மாத்திரம் இல்ல, அங்க இருந்து திருவனந்தபுரம் போயிட்டு அங்க என்ன பண்ணாரு, ஒரு பெரிய கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க. அங்க போய் ஒரு என்ன பண்ணாராம், பிரசங்கம் பண்ணாராம். இந்த கூட்டத்துக்கு எத்தனை பேர் வந்தாங்க தெரியுமா, 32,000 பேர் வந்தாங்களாம். அது மாத்திரம் இல்ல, அங்க இருந்து அவரு இலங்கையில் உள்ள கொழும்புக்கு போனாராம். அங்க என்ன பண்ணாராம், அங்க போயிட்டு ஏசப்போட அன்பை சொன்னாராம். அங்க அது மாத்திரம் இல்ல, அவரு இந்த பிரேயர் பண்ற இடத்துக்கு பக்கத்துல என்ன பண்ணாங்களாம், ஒருத்தவங்க பிசாசு பிடிச்சவங்க கூட்டிட்டு வந்தாங்களாம். நிறைய பிசாசு பிடிச்சிருந்தான். அந்த ரேடியோ ஃபுல்லா என்ன பண்ணிருந்தாங்களாம், சங்கிலினால கெட்டி வச்சிருந்தாங்களாம். சரி இந்த மீட்டிங் நடக்கிறத கேள்விப்பட்டு அங்க அவங்க கூட்டிட்டு வந்தாங்களாம். இந்த பிசாசு பிடிச்சவங்க கூட்டிட்டு வரச்சுல, இந்த மீட்டிங் கிட்ட வரச்சுல என்ன ஆயிடுச்சாம், அவங்களுக்கு விடுதலை கிடைச்சுதான். இப்படியா என்ன பண்ண, கர்த்தர் வந்து இலங்கையிலும் அற்புதத்தை செஞ்சாரு. அதுக்கப்புறம் எங்க போன சுந்தர்சிங் பர்மாக்கு போனாராம். பர்மாக்கு போச்சுன்னா அவங்க ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது. அது என்ன தெரியுமா, ஓகே ஒரு பர்சன் வந்து அவங்களை சந்திக்க வந்தாங்களாம். அது யார் தெரியுமா, ஒரு நர்ஸ். நர்ஸ்னால யார் ஞாபகம் வருது, சுந்தர்சிங் கதையில ஸ்டார்டிங்ல படிச்சோம்ல, இவர் பாய்சன ஃபுட்ட சாப்பிட்டோன்னே வயிறு வெள்ள துடிச்சிட்டு இருப்பாரா. அப்ப யாராவது எனக்காக மார்க்ஸ் விசேஷம் வாசிங்கன்னு சொல்லி சொன்னார் இல்லையா, அந்த நர்ஸ் வந்து எங்க பாக்குறாரு, பர்மாவில வந்து சந்திக்கிறாரா. அவங்க வந்து கேக்குறாராம், என்ன தெரியுது உங்களுக்கு, சொல்லுங்க உங்களுக்கு தெரியுது. அப்ப இல்ல என்ன நீங்க இப்படி மாறிட்டீங்க, ஆமா அன்னைக்கு நீங்க உயிரோட இருக்க பார்த்தோன்னே அன்னைக்கு நான் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டேன், அன்னைக்கு இந்த பைபிளை கையில எடுக்க ஆரம்பிச்சேன், இப்ப நான் என்ன பண்றேன், பர்மாவில மிஷினரி ஊழியத்தை செய்யறேன் அப்படின்னு சொன்னாராம். இப்படியாக என்ன பண்ணாராம், பர்மாவில பெரிய எழுப்புதல் இருந்தா. அதுக்கப்புறம் அங்க இருந்து ஜப்பான்,
சைனா அங்கெல்லாம் போயிட்டு வந்தாராம். அதுக்கப்புறம் மறுபடியும் சென்னைக்கு வந்தாராம். சென்னையில இருந்து மறுபடியும் திபெத்துக்கு போனா சொல்லிட்டு பிளான் பண்ணாச்சு. அவர் சென்னையில சொல்லிட்டு போனாராம், மறுபடியும் நான் இங்க வருவேனும் வரமாட்டோம்னு எனக்கு தெரியல, பரலோகத்துல நம்ம என்ன பண்ணலாம், மீண்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாராம், மறுபடியும் ராம்பூருக்கு போனாராம். ராம்பூர் யார் ஊரு? சுந்தர்சிங் அண்ணாவோட ஊர் இல்லையா, அங்க போனாராம். அங்க அதோட ஒரு பெரிய சந்தோஷம், பெரிய ஆச்சரியம் அவங்களுக்கு காத்திருந்தான். என்ன தெரியுமா, ராம்பூர்ல அவங்க வீட்டுக்கு போச்சுல, யாத்தம்மா எதிர்பட்டத அவங்க அப்பா எதிர்பார்த்தாங்களாம். அவங்க அப்பா சுந்தர்சிங் அண்ணா பார்த்து என்ன பண்ணிருப்பாங்க, கோவப்பட்டிருப்பாங்களே? இல்லவே இல்ல. சுந்தர்சிங் அண்ணா பார்த்தோன்னு அவங்க அப்பா கட்டி பிடிச்சு அப்படியே அவங்க வந்து அன்போடு அணைச்சுக்கிட்டாராம். அணைச்சிட்டு சொன்னாராம், என்ன சொன்னாராம், நானும் என்ன பண்றேன், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றேன், நானும் என்ன பண்றேன், ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தர்சிங் சொன்னாராம். சுந்தர்சிங் ஒரே ரொம்ப சந்தோஷமா இருந்தா. ராம்பூர் இந்த சுந்தர்சிங் புறப்பட்டு அவர் எல்லா வெளிநாட்டுல என்ன பண்ணாரு, போய் ஊழியம் செஞ்சாரு. நியூயார்க், பாரிஸ், ஆஸ்திரேலியா போன்ற ஐரோப்பிய கண்டம் முழுவதும் என்ன பண்ணாரு, அவர் வந்து என்ன பண்ணாரு, ஏசப்பட ஊழியத்தை செஞ்சாரு. அது மட்டும் இல்ல, இந்த ஊழியத்துல முடிச்சு மறுபடியும் வரச்சுல அவங்க அப்பா என்ன பண்ணாங்க, மாரடைப்புனால இறந்துட்டாங்க. அவங்க அப்பா மாரடைப்புல இறந்துக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னா, அவரோட சொத்துல பாதி வந்து என்ன பண்ணிருந்தாரு, சுந்தர்சிங் பேருக்கு எழுதி வச்சிருந்தாரு. சுந்தர்சிங் வந்து இந்த சொத்தெல்லாம் வித்து அந்த பணத்தை என்ன பண்ணாருன்னா தேசிய மிஷனரி சங்கத்துக்கு என்ன பண்ணாரு, இந்த பணத்தை சிறுவர்கள் பராமரிப்புக்காக என்ன பண்ணாரு, கொடுத்துட்டாரு. அது மட்டும் இல்ல குட்டீஸ், அவர் அதுக்கப்புறம் ரொம்ப பலவீனமா ஆயிட்டாரு. அவர் இருதய நோயினாலும் நுரையீரல் நோய் பாதிக்கப்பட்டு என்ன பண்ணாரு, ரொம்ப பலவீனமா ஆயிட்டாரு. ஆனாலும் அவரு தன்னுடைய வேத வாசிப்பிலையும் ஜெபத்துல உறுதியா இருந்தாரு. அது மட்டும் இல்ல குட்டீஸ், மக்களா அவர் எப்படி அழைச்சாங்க, மக்கள் ஈர்க்கும் காந்தகம் அப்படி சொல்லி அழைச்சாங்க. ஏன்னா அவர் எங்கெல்லாம் போயிட்டு ஏசப்போட அன்பை சொல்றாங்களோ அங்கெல்லாம் ஆயிரக்கணக்கான பேர் என்ன பண்ணுவாங்க, கூடி ஏசப்போட அன்பை தெரிஞ்சு கொள்வாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஏசப்பை ஏற்றுக்கொள்வாங்க. இப்படியாக என்ன பண்ண சுந்தர்சிங் வைராகியமா கூடிய செஞ்சாரு. அதுக்கப்புறம் லாஸ்டா 1926 ஆண்டு என்ன பண்ணாருன்னா, மறுபடியும் என்ன பண்ணாரு, திபெத்துக்கு போனாரு. திபெத்துக்கு போனவர் அங்கேயே தன்னுடைய ஓட்டத்தை முடிச்சாரு. இப்படியா கர்த்தருக்காக வல்லமையா ஒரு சிறு பையனா ரசிக்கப்பட்டு வல்லமையா ஊழியம் செஞ்சு கர்த்தர் அவரோட வச்ச ஓட்டத்தை கரெக்டா ஓடி என்ன பண்ணாரு, அவர் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டாரு. குட்டீஸ், நம்மளும் நம்ம வாழ்க்கையில கர்த்தருடைய நோக்கம் நமக்கு என்ன அப்படின்னு தெரிஞ்சு நம்ம அந்த நோக்கத்துல அந்த ஓட்டத்தை நம்ம கரெக்டா ஓடணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், அந்த நித்திய ஜீவன் கிரௌனை நம்மளும் பெற்றுக்கொள்ளலாம். அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்காக என்ன இருக்காரு அப்படி சொல்லிட்டு நல்ல பிரேயர் பண்ணி டெய்லியும் பைபிள் வாசி நம்ம என்ன பண்ணணும், ஏசப்பா பிள்ளையா நம்மளும் நடக்கணும். ஓகேவா குட்டீஸ்? தம்பி தங்கச்சிகளே, இந்த வருஷம் ஆன்லைன் பிபிஎஸ் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்ததா? கண்டிப்பா இந்த வருஷம் பிபிஎஸ் ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்படி சொல்லிட்டு கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். ஓகே, பாய். உண்மையாவே சுந்தர்சிங் அண்ணாவோட லைஃப் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இப்போ நம்ம கிளாஸ் பார்க்க போலாமா? எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? ஓகே குட்டீஸ், போலாம். ஹாய் குட்டீஸ், நம்ம இப்போ கிராஃப்ட் டைம்ல ஒரு ஃபிளார் பண்றது எப்படின்னு கத்துப்போம். இது வந்து நம்ம 2 டைப்ஸா யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்னு வந்து ஃப்ளவர் வாஷ், இன்னொன்னு வந்து பென் ஹோல்டர் அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி செய்யறதுன்னு பாப்போமா? ஈஸியா தான் இருக்கும். இது நம்ம எப்படி செய்யறதுன்னு பாப்போம். ஓகே குட்டீஸ், இதுக்கு தேவையானது என்னன்னு பார்த்துருவோம். ஒரு A4 ஷீட், அப்புறம் வந்து ஒரு சார்ட், அப்புறம் வந்து ஒரு கலர் பேப்பர், கொஞ்சம் ஸ்கெட்ச், பென்சில், சிசர், கம், எரேசர், அப்புறம் வந்து சர்க்கிள் பண்ணுறதுக்கு ஒரு சீடியோ சம்திங் ஒரு பொருள். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் A4 ஷீட் எடுத்து அதை வந்து நம்ம 2ஆக ஃபோல்ட் பண்ணிப்போம். 2ஆக ஃபோல்டு பண்ணிட்டு அதில் வந்து ஒரு சர்க்கிள் பண்ணுறதுக்கு தேவையானது ஒன்று வச்சு சர்க்கிள் ட்ரா பண்ணிடும். சர்க்கிள் பண்ணிட்ட பிறகு இதை வந்து ஷேப்பாக கட் பண்ணி எடுத்துப்போம். நம்மளுக்கு 2 சர்க்கிள்ஸ் கிடைச்சிருக்கும். அதில் வந்து ஒரு சர்க்கிள் எடுத்து இப்படி 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் அதை வந்து இந்த சைடு ஃபோல்ட் பண்ணிட்டு இதோட கார்னர்ஸை நம்ம வெட்டணும். கொஞ்சம் நல்லா லெங்க்தியாகவே இதோட எட்ஜஸ்க்கு இப்படி வந்து கிடைச்சிடும். அதுக்கப்புறம் இதோட எட்ஜஸை ஃப்ளவர் மாதிரி பண்ணுறதுக்காக எட்ஜஸ் மட்டும் இப்படி ஷார்ப்பாக ஒன் சைடாக கட் பண்ணி எடுத்துக்கணும்.
மாதிரி கட் பண்ணிட்டு இது இப்போ ஓப்பன் பண்ணிப்போம். ஓப்பன் பண்ணிட்டு இதோட சென்டர் பிளேஸுக்கு இன்னும் கட் பண்ணி எடுத்துக்கோம். ஃபுல்லாக கட் பண்ணிடக்கூடாது, இந்த சைடு எட்ஜ் வரைக்கும் ஃபுல்லாக கட் பண்ணிடக்கூடாது. இதுக்கப்புறம் ஒரு ஃபிங்கர் சென்டரில் வச்சு ஜஸ்ட் ஒரு ரோல். கார்னர்ஸ்ல கம் போட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ரோல் பண்ணா இப்படி ஒரு ஃப்ளவர் கிடைக்கும். இந்த ஃப்ளவரை வந்து நம்ம ஷேப் பண்ணிடலாம். இப்படி நல்லா கலர் இருக்கும். நம்ம ஸ்டிச் யூஸ் பண்ணி கலர் பண்ணலாம். ஜஸ்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணா போதும். இந்த மாதிரி கலர்ஸ் நம்ம வந்து கலர் பண்ணி வச்சுக்கோம். கலர் பேப்பர் எடுத்து இப்போ நம்ம வந்து ரோல் பண்ணிடலாம். ஸ்டெம் செய்யறதுக்காக ஒரு பென்சில் உள்ள வச்சு இப்படி ரோல் பண்ணிட்டு கம் போட்டு பேஸ்ட் பண்ணிடலாம். ஒரு ஷீட் எடுத்து அது வந்து ரெண்டா கட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணி லீஃப் வரைஞ்சிப்போம். இது கட் பண்ணி எடுத்துக்கலாம். டிஃபரெண்டா நம்ம வந்து ஒரு சார்ட்டோ ஒரு கலர் பேப்பர்ல லீவ்ஸ் வரைஞ்சி எடுத்து கட் பண்ணி எடுத்து இதுல வந்து நம்ம ஸ்டெம்ஸ் வரைஞ்சிப்போம். இப்போ நம்ம ஸ்டெம், லீஃப், ஃப்ளவர் இதெல்லாம் நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ நம்ம இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம இதுக்குள்ள வந்து கொஞ்சம் கம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஃப்ளவர் இருக்குல்ல, இந்த ஃப்ளவரை இதுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதோட சைடுல கொஞ்சம் அப்ளை பண்ணிட்டு இந்த சைடுல ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் லீஃப் கம் போட்டு லீஃப் போட்டுக்கலாம். ஓகே குட்டீஸ், இது நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம ஒரு பென் எடுத்து அது பின்னாடி இப்படி இன்செர்ட் பண்ணி இது வந்து ஒரு பென் ஹோல்டரா கூட யூஸ் பண்ணிக்கலாம். நேற்று பிரியாக்கா சொல்லி கொடுத்தாங்கல்ல, அந்த பென்சில் பாக்ஸ்ல நம்ம எல்லாத்தையும் இது எல்லாத்தையும் இப்படி அழகா போட்டு இப்படி அழகா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே குட்டீஸ், நீங்க இது எல்லாத்தையும் பண்ணி எங்களுக்கு போட்டோ எடுத்து சென்ட் பண்ணுங்க. ஓகே, பாய். இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு கிளாப் பண்ண போறேன். நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாரும் வாட்டர்மெலன் எடுத்துக்கோங்க. போலாமா? வாட்டர்மெலன் கட் கட், வாட்டர்மெலன் ஷேக் ஷேக், வாட்டர்மெலன் ட்ரிங்க் ட்ரிங்க். அப்புறமா குட்டீஸ், நான் உங்க எல்லாரையும் மிஸ் பண்ணுவேன். நீங்க என்ன தேடுவீங்களா? என்ன மிஸ் பண்ணுவீங்களா? பட் நீங்க இந்த VBSல கத்துக்கிட்ட எதையுமே மறக்க கூடாது. குட் சில்ட்ரனா இருக்கணும், அன்புல நிலைத்திருக்கணும். ஓகேவா? சும்மா சொல்லுங்க. ஓகே, உங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. நான் போயிட்டு வரேன். பை பை குட்டீஸ். God bless you. நானும் என் வீட்டாரும் வென்றால் கர்த்தரை சேவிப்போம் என்ற யோசுவா 24:15. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொல்லும்போது மகிழ்ச்சியாக இருக்கும். சங்கீதம் 122:1. தேவனாகிய கர்த்தரிடத்தில்
உலகத்தின் மேல் அன்பாய் இருங்கள். மனன வசனம். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். யோசுவா 24:15. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யோவான் 3:16. கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக. உபாகமம் 6:5. நானும் என் வீட்டாரும் மோவென்றால் கர்த்தரையே சேவிப்போம். யோசுவா 24:15. என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். என்னுடைய அன்பில் நிலைத்திருங்கள். யோவான் 15:9. ஒருவன் தன் சிநேகிக்கத்தக்கதாக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. யோவான் 15:10. பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். யோவான் 15:1. ஒருவன் தன் சிநேகிதத்திற்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. யோவான் 15:10. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன். சங்கீதம் 122:1. ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. யோவான் 15:10. பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். யோவான் 15:1. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன். சங்கீதம் 122:1. பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். யோவான் 15:9. நீயும் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக. உபாகமம் 6:5. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாய் இருந்தேன். சங்கீதம் 122:1. என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். யோவான் 15:9. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். சங்கீதம் 121. பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரன் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னை நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக. லேவியராகமம் 19:18. தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறோம் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. யோவான் 15:13. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன். சங்கீதம் 122:1. நானும் என் வீட்டால் முயன்றால் கர்த்தரையே சேவிப்போம். யோசுவா 24:15. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்னபோது சந்தோஷமாக இருந்தேன். சங்கீதம் 122:1. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். யோசுவா 24:16. ஒருவன் தன் சிநேகிதருக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. யோவான் 15:13. பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். யோவான் 15:9. நீ உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பாய் இருப்பாயாக. உபாகமம் 6:5. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் சொன்னபொழுது மகிழ்ச்சியாய் இருந்தது. சங்கீதம் 120. நாள் 5. நண்பர்களிடத்தில் அன்பாயிருங்கள். ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. யோவான் 15:13. நாள் 6. அயலாரிடத்தில் அன்பாயிருங்கள். பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக. லேவியராகமம் 19:18. But as for me and my household, we will serve the Lord. Joshua 24:15. இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். யோவான் 15:9.
கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இவ்வாண்டு விபிஎஸ் ஊழியத்தை ஆன்லைன் மூலம் அன்பில் நிலைத்திருங்கள் யோவான் 15:9 என்ற தலைப்பின் கீழ் நடத்தி முடிக்க கிருபை தந்த தேவாதி தேவனுக்கு முதலாவது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒவ்வொரு நாளும் ஆலோசனை கொடுத்து எங்களை உற்சாகப்படுத்தி நடத்திய போதகர் ஐயாவுக்கும் போதகர் அம்மாவுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். சபை மூப்பர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த ஊழியத்தில் பங்கு பெற்ற ஒவ்வொரு ஆசிரியருக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். விபிஎஸ் ஊழியத்தை ஆன்லைன் மூலம் நடத்த உதவியாக இருந்த சுந்தர் ஆசிரியர் ஐயா அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். விபிஎஸ் ஊழியத்தில் கலந்து கொண்ட எல்லா தம்பி தங்கைகளுக்கும் எங்களது பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். விபிஎஸ் ஊழியத்துக்காக ஜெபித்த எல்லா சபை விசுவாசிகளுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. அன்பான ஆண்டோட பிள்ளைகளே, இந்த ஆண்டிலும் இந்த விபிஎஸ் ஊழியங்களை நம்முடைய இந்த ஆன்லைன் மூலமாக நடத்த கர்த்தர் கிருபை தந்தார். ஏறக்குறைய 65 பிள்ளைகள் பயன்பெற்று வந்து கொண்டிருக்கின்றதை நாம் அறிந்தோம். அருமையான 2 டைரக்டர்ஸுக்காக டீச்சர்ஸ் 2 பேர் மட்டுமல்ல, இது மீடியாவில் நடத்த நம்முடைய இளம் எழுதியாட்கள் 3 பேர் உதவி செய்திருக்கிறார்கள். நம்முடைய மீடியாவை கையாண்டு கொண்டிருக்கின்ற அருமையான நம்முடைய சகோதரர் அவர்களுக்கு ஆண்டவரை துதிக்கிறோம். விசேஷமாக இந்த நாள் வரை இந்த விபிஎஸ் ஊழியங்களை நமக்கு ஆசீர்வதித்து நடத்தியிருந்த ஆண்டவருக்கும் இதிலே பங்களிப்பு செய்த ஒவ்வொருவருக்கும் கலந்து கொண்ட அருமையான தம்பி தங்கைகளுக்கும் நம்முடைய திருச்சபை நிர்வாக அங்கத்தினர்கள் பிள்ளைகளை உற்சாகப்படுத்தின பெற்றோர்கள் எல்லாருக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். இப்பொழுது நாம் நன்றி சொல்லி கடவுளுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, அன்பிலே நிலைத்திருங்கள். நீர் மாத்திரம்தான் இந்த அன்பின் கட்டளையை உமது அடியவர்களுக்கு தர முடியும். இந்த கட்டளையை நீர் தந்ததற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என்னென்ன ஏதுகரங்களின் மூலமெல்லாம் இந்த அன்பை நாங்கள் பிரதிபலிக்க முடியும் என்று கடந்த 7 நாட்கள் உம்மை தியானிக்க கிருபை கொடுத்திருப்பா. ஆண்டவரே, இந்த தியானத்தை எங்களுக்கு அனுகூலம் செய்த ஒவ்வொரு டீச்சர்ஸின் டைரக்டர்ஸையும் நீர் ஆசீர்வதித்தள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பயன்பெற்ற அருமையான தம்பி தங்கைகள் ஆண்டவரே, உமது அன்பிலே நிலைத்திருக்க, உம்மை நேசிக்க, பிறரை நேசிக்க, குடும்பத்தை நேசிக்க, திருச்சபை நேசிக்க, நண்பர்களை நேசிக்க, ஆண்டவரே எங்கள் தேசத்தை நேசிக்க எல்லா அனுகூலங்களையும் தாரும். உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தகப்பனே, விசேஷமாக இதை தொடர்ந்து நாங்கள் தியானித்து உமது சந்தோஷத்தை நிறைவாக்கி உமது ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அனுகூலம் தாரும். இந்த விபிஎஸ் ஊழியத்தின் மூலமாக ஏற்பட்ட எல்லா கனமகிமை உம் ஒருவருக்கே தருகிறோம். இயேசு கிறிஸ்துநாதன் மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம்ம ஒவ்வொருவரோடும் நம்முடைய விபிஎஸ் ஊழியங்கள், பயன்பெற்ற பிள்ளைகள், ஞாயிறு பள்ளி ஊழியங்கள், பேராயத்தின் ஞாயிறு பள்ளி ஊழியங்கள் மட்டுமல்ல, இந்த விபிஎஸ் எங்கெல்லாம் நடைபெற்றதோ அனைத்து ஊழியங்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். God bless you.